ஆச்சாரியர்கள் அந்த பரம்பரை எப்படின்னா, குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு, பராபர குரு, இதுதான் அந்த படிக்கட்டுகள். இவருடைய குரு கோவிந்த் பகவத் பாதர். அவருக்கு மேல பரமகுரு கௌடபாதர். அதற்கும் மேல பரமேஸ்வரி குரு சுகர். அதற்கும் மேல பராபர குரு வியாசர். இதுக்கும் முன்னாடி இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, பராசரர், சக்தி, வசிஷ்டர், பிரம்மர், நாராயணர். இதுதான் இந்த குரு பரம்பரை. இதுல இந்த கௌடபாதர் பரமேஸ்வரி குருவுக்கு அடுத்து வரவர் பரமகுரு. கௌடபாதர் கௌட தேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். சிதம்பரத்துக்கு வராரு. எதுக்கு வராரு? பதஞ்சலி முனிவர் பாணினி சூத்திரம்னு, இப்போ நம்ம தமிழ்நாட்டில தான் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அகில இந்தியால இருந்து தேடி வரா மாதிரி இந்த பாணினி சூத்திரத்தை வகுப்புகளாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் பதஞ்சலி முனிவர். எங்கன்னா சிதம்பரத்துல. அதுவும் எத்தனை மாணவர்களுக்கு எடுக்கிறாருன்னா 1000 மாணவர்களுக்கு எடுக்க போறாரு. அதை கத்துக்கணும்னு சொல்லி வராரு கௌட தேசத்திலிருந்து கௌடபாதர். 1000 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். இன்னைக்கு மாதிரி மைக்கெல்லாம் உண்டா? இல்ல. ஒரே இடத்துல உட்கார்ந்து எப்படி 1000 மாணவர்கள் கேட்கறதுக்கு, அதுவும் அவ்வளவு கடினமான ஒரு பாணினி சூத்திரத்தை எடுக்க முடியும்? பதஞ்சலி முனிவர் ஆதிசேடனுடைய அம்சம். ஆதிசேடனுக்கு 1000 தலைகள் உண்டு. இந்த பாணினி சூத்திரம் எடுக்கும் போது ஆதிசேடனாகவே இருந்துதான் பாடம் எடுக்கிறார் 1000 தலைகள் மூலமா. அதனால இதெல்லாம் மாணவர்களுக்கு, ஏன்னா ஆதிசேடன் பாம்பு, அது எப்படி நேருக்கு நேர் பார்த்தா பாதி பயம் வரும், கத்துக்க மாட்டாங்க. என்ன பண்றாரு, ஒரு திரை போட்டுறார். திரை போட்டுட்டு மாணவர்கள்ட்டெல்லாம் என்ன சொல்றான்னா 2 கண்டிஷன் போடுறார். இந்த வகுப்பு நடந்துட்டு இருக்கும் போது யாரும் வெளியில போகக்கூடாது. அன்னைக்கே அப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க. அது இலக்கணம் வகுப்புனா கண்டிப்பா வெளியில போவாங்க. வகுப்பு நடக்கும் போது யாரும் வெளியில போக கூடாது. வெளியில போனா பிரம்ம ராட்சசமா மாறிடுவீங்க. யாரும் வகுப்புக்கு நடுவுல திரைச்சிலைய திறந்து பார்க்க கூடாது. இது 2 போட்டுட்டு பாடம் எடுக்கிறாரா, பாடம் போயிட்டே இருக்கு. சில நாட்கள் போகுது. இடையில ஒரு மாணவன் எழுந்து, எப்படி இவரு 1000 பேருக்கு பாடம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி திரைச்சிலையை விளக்கிறான். அந்த 1000 தலை பாம்புல இருந்து விஷ ஜுவாலைப்பட்டு அந்த இடம் அப்படியே சாம்பல் ஆயிடுது. சாம்பல் மேல பதஞ்சலி முனிவர் உட்கார்ந்திருக்கார். அவருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தத வாங்கிக்கிட்டவங்க அதை அடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு முடியாம இத்தனை பேரும் சாம்பலா போயிட்டாங்களே அப்படின்னு நெஞ்சு கொதிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. வெளியில போக கூடாதுன்னு சொன்னார்ல, இதுக்கு தெரியாம ஒருத்தர் வெளில போயிருக்கார். அவர் உள்ள வர்றார். உள்ள வந்த உடனே உனக்கான தண்டனை உண்டு. சந்தோஷம் ஒரு பக்கம், பரவாயில்ல, நம்ம இலக்கணம் படிச்ச ஒருத்தர் இருக்காரு, அடுத்து கொண்டு சேர்க்கறதுக்கான ஆள் இருக்கு. ஆனா பிரம்ம ராட்சசமா போகணும்னு சொல்லியாச்சு. பிரம்ம ராட்சசமா நீ போகணும். பிரம்ம ராட்சசம்னா ஒண்ணும் இல்ல, மரத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்கும், வரவங்கள அடிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும். இவர் எதுக்கு வந்தவரு? கௌடபாதர் தான் அந்த வெளியில போனவரு. எதுக்கு வந்தவரு? இலக்கணம் கத்துக்கிறதுக்கு வந்தவரு. வெளியில போயிட்டாரு, குருவினுடைய வார்த்தையை மீறி போயிட்டாரு, பிரம்ம ராட்சசமா ஆயாச்சு. கெஞ்சறாரு, எனக்கு இதுல இருந்து ஒரு விமோச்சனம் கொடுத்துருங்களேன், நான் எப்படி இப்படியே இருக்க முடியும்? அப்போ அவர் சொல்றாரு, நீ மரத்திலேயே இரு, இலக்கணத்துக்கு நீ கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை யார் சொல்கிறார்களோ அந்த நேரத்துல உனக்கு இயல்பு திரும்பும் அப்படின்னு சொல்றார். இந்த பிரம்ம ராட்சசம் உருவம் எடுத்த கௌடபாதரும்
நர்மதை ஆற்றங்கரையில இருக்க ஒரு மரத்துல தொங்கிட்டே இருக்கார். வரவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. அவங்க சரியா பதில் சொல்லாம போகும்போது அடிச்சு போடுற இதெல்லாம் நடக்குது. அந்த இடத்துல காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் வரார். அவரும் ஒரு இறை ஞானம் தேடக்கூடிய சிந்தனையிலே இருக்கிறவர் தான். துறவரம் ஏற்கணுங்கிற மனநிலையில இருக்கிறவரு சந்திர சர்மாங்கிறவர் வர்றார். சந்திர சர்மா கிட்ட இவர் எல்லா கேள்விகளையும் கேட்கிறாரு. இவர் கேட்டதுக்கு பயங்கரமான பதிலாம் சொல்றாரு. பிரம்ம ராட்சச நிலை இவர் நீங்கிறது. அவர் சொல்ல சொல்ல இலக்கணத்தெல்லாம் இவர் எழுத ஆரம்பிக்கிறார். இவர் முழுக்க எழுத ஆரம்பிக்கிறார். கையில எதுவும் ஏடெல்லாம் இல்ல. அங்க இருக்கிற இலைகள் எல்லாம் பறிச்சு கைக்கு கிடைச்ச நகத்தை வச்சு எழுத ஆரம்பிக்கிறார். ராத்திரி பகலா அவர் கடகட கடன்னு சொல்ல சொல்ல கௌடபாதர் சொல்ல சொல்ல இந்த சந்திர சர்மா எழுதிக்கிட்டே இருக்கார். ராத்திரி பகலா எழுதுறார். எல்லாம் எழுதி முடிச்சோடனே கிடைச்ச ஒரு துணியில பெருசா அந்த இலைகள் எல்லாம் கட்டிட்டு அப்படியே அழுத்து போய் தூங்கிடுறாரு. அந்த இலைகள் எல்லாம் அங்க ஆடு சாப்பிட்டுறது. அசந்து போய் அதுக்கு பிறகு அந்த ஊர்ல ஒரு வணிகர் வீட்டு திண்ணையில இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற வணிகர், அரசர், அமைச்சர் இவங்க 3 வீட்டு பெண்களும் அவரை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. அவருடைய கர்மம் திருமணம் செய்யறாரு. ஏன்னா துறவரம் வரணும்னு நினைச்ச மனுஷன் அவரு. திருமணம் செய்யறாரு, குழந்தைங்க பிறகுது. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஆனா இவருடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவர் நினைச்ச துறவரம் தேடி இவர் பயணப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த சந்திர சர்மா தான் கோவிந்த பகவத் பாதர். அவருதான் நர்மதை ஆற்றங்கரையில இருக்கார். தன்னுடைய சீடன் ஒருவன் வருவான் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். ஏன்னா அவர்கிட்ட வியாசர் சொல்லியிருப்பார், உன்னை தேடி ஒரு சீடன் வருவான், அவன் உனக்கு பிரம்மசூத்திரத்தை அதற்கான உரையை எழுதி கொடுப்பான் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பார். வருவான்னு காத்துட்டு இருக்கார். ஆதிசங்கரர் அந்த இடத்துக்கு வராரு, கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த இடத்தை தேடி இங்கிருந்து இந்த காலடியிலிருந்து அந்த நர்மதை ஆற்றங்கரைக்கு போறாரு. அங்க சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு. இந்த குகையில அவர் இருக்காரு, ஒரு யோகி இருக்காரு, அவர் எப்பயுமே தவநிலையில இருப்பாருன்னு சொல்றாரு. உடனே இவர் அங்க போறாரு. அங்க போய் கண்ணை மூடிட்டு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த ஸ்லோகங்கள் பேரு தச ஸ்லோகி அப்படின்னு சொல்றாங்க. விவேக சூடாமணியினுடைய ஒரு பகுதியா அது சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகம் சொன்ன பிறகு கண் விழிச்சு பாக்குறாரு. யார் நீ அப்படின்னு கேக்குறாரு. குரு கோவிந்த பகவத் பாதர் யார் நீன்னு கேக்குறாரு. புதுசா ஒருத்தவங்களை பார்த்த உடனே நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சீடரா ஆகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், என் பேர் இது, நான் இது விரும்புறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், இந்த அறிமுகம் தானே இருக்கும். நான் ஆதிசங்கரர் சொல்றாரு, பஞ்சபூதங்களால் ஆன உடலும் அல்ல. தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். பஞ்சபூதங்களால் ஆன உடலும் அல்ல, ஐம்புலன்களும் அல்ல, நான் உறக்கமும் அல்ல, விழிப்பும் அல்ல, கனவும் அல்ல, எந்த சமுதாய அமைப்பை சார்ந்தவனும் அல்ல, எந்த உறவுகளுக்கு உட்பட்டவனும் அல்ல, ஒன்றுமல்ல பலவும் அல்ல, ஒன்றாயிருந்து பலவாய் மலர்ந்தவன் நான், ஆனந்தமும் அறிவும் நிறைந்த பிரம்மமே நான் அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். இப்படி ஒருத்தன் சொல்ல முடியுமா? சீடர்கள் எதுக்கு குருவை தேடி வருவாங்க? இந்த ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியமாகிறத கத்துக்கிறதுக்காக வருவாங்க. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னா ஆசிரியர் கையை பிடிச்சு எழுதி சொல்லி கொடுத்தாதான் ஆனா எழுத தெரியும். ஆனா இங்க வரும்போதே பாட்டு எழுதக்கூடிய திறமையோட நான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு சொல்ற மாதிரி இவர் போறார் ஆசிரியர். அப்படியே பிரவாகம் எடுக்குது அவருடைய இறை ஞானம். அதை பார்த்த பிறகு இவர் முடிவு பண்ணிடுறார், இது சாதாரண அம்சமாக இருக்க முடியாது. வியாசர் சொல்லியிருப்பார், உனக்கு சீடராக வருபவர் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு யார் உரை எழுதுவார்னு அவர் ஒரு குறிப்பு கொடுத்திருப்பார். இந்த நர்மதை ஓடுகிறதே, இந்த நர்மதை ஆற்றங்கரையிலே ஒரு நாள் வெள்ளம் வரும், எல்லோரும் துன்பப்படுவார்கள். அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்கு யார் முன் அதை தன்னுடைய ஆன்ம நெறியால் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே உனக்கு சீடராவதற்கு தகுதியாவார்கள் வியாசர் சொல்லியிருப்பார். இவர் தன்னுடைய குருவுக்கான பணிவிடைகள்லாம் செய்துட்டு இருக்கும் போது அதே மாதிரி ஒரு நாள் வரும். நர்மதை ஆற்றிலே வெள்ளம் வரும்.
மக்கள் எல்லாம் துயருருவாங்க, எல்லாரும் எங்க போறதுன்னு தெரியாம அலமோதிட்டு இருப்பாங்க. அங்கே இருந்த முனிவர்கள் எல்லாம் கூட அப்படியே இடம் தேடி ஓடிட்டு இருக்கும் போது தன்னுடைய ஆத்ம பலத்தால் அந்த தண்ணீரை கட்டுக்குள் கொண்டு வந்தவர் ஆதிசங்கரர். அதனால இந்த உலகத்துக்காக ஒரு குரு கிடைச்சாச்சு. இப்போ கோவிந்த பகவத் பாதர் சொல்றாரு, நீ காசிக்கு போ, காசிக்கு போய் உன்னுடைய அத்வைத கொள்கையை பரப்ப ஆரம்பிக்கலாம்.